2 நாட்கள் நிறைய காரியம் பேசிகிட்டே இருக்கிறேன். அவங்க கூட நிறைய கற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் மரிக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிறதை விட்டுவிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற எல்லைக்குள்ளே வந்துடக்கூடாது. நம்ம மரிக்கிற வரைக்கும் ஆவியானவர் யாரை கொண்டும் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள நல்ல தாளந்துள்ள ஊழியர்களை நம்ம பக்கத்தில் வைக்கிறது தேவ கிருபை. ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும்போது ரொம்ப அனாதையாக வந்தேன். எங்கள் குடும்பமே ஊழியம் செய்கிற குடும்பம். அப்பா வழி அம்மா வழி. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். ஆனால் பாருங்கள், நான் மார்க்கெட்டிங் வேலைக்கு போயிட்டேன். அதில் கிடைச்ச அனுபவத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். 10 லட்ச ரூபாய் நஷ்டமாயிட்டேன். சாக போலான்னு முடிவெடுக்கிற நேரத்தில் தான் அருமையான ஒன்டே மோசஸ் அண்ணன்ட்ட போய் ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன். தேம்பி அழுகிறேன். வாழை பிடிக்கலண்ணே, தோத்துட்டேனே. அப்போ சொன்னார், கர்த்தர் உனக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறார் யாருன்னு சொன்னார். சரி, அருமையான ஆவடியில் ஜாக்கப் கோஷியார்கிட்ட போனேன். பாஸ்டர், எனக்கு வாழை பிடிக்கல பாஸ்டர், வாழ்க்கையில் தோத்துட்டேன் பாஸ்டர். என் ஷோல்டரில் இப்படி நான் பலிபடத்தில் நிற்கிறாரு, நான் கீழே நிற்கிறேன். என் தோள்பட்டில் கை வச்சு சொன்னார், இந்த நிமிஷம் முதற்கொண்டு பிரதர் உங்கள் பாதங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறாரு. கர்த்தர் உங்களுக்கு முழு நேர ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. வந்தேன். 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 12 நாள் உபவாசம், 11 நாள் உபவாசம், 7, 5, 3, 2, 1 ஆண்டோட உடன்படிக்கை செஞ்சேன். என்னை முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எங்கள் அப்பா சொன்னாங்க, முழு நேர ஊழியம் வேணாம், நம்ம குடும்பத்தில் ஏற்கனவே படுற கஷ்டத்தெல்லாம் பாரு, வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் செஞ்ச ஊழியம் மட்டும்தான் செய்வேன்ப்பா. இத்தனை வருஷம் ஓடி பார்த்தேன், 1 ரூபா கூட என்னால் சேமித்து வைக்க முடியல. அம்மா என்னை பெற்றெடுத்த பொழுதே முழு நேர ஊழியத்துக்கு தான் என்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஸ்டான்லி என்றதான ஒரு ரிவைவலிஸ்ட், ஒரு எழுப்புதல் ஆராதனை வீரர், எழுப்புதல் பிரசங்கியார் பேரை தான் எங்கள் அம்மா எனக்கு வச்சாங்க. நான் சாகிற வரைக்கும் இனிமேல் நான் ஊழியம் தான் செய்வேன் என்று முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். ஆரம்ப நாட்கள் உண்டு, ஊழியம் இருக்காது. கவனிங்க, ஊழியம் இருக்காது. டீ குடிக்க கூட பணம் இருக்காது. நான் ஒரு டீ பிரியர், இப்போ குறைச்சிட்டேன். டீ குடிக்க கூட இருக்காது. அப்போல்லாம் டீ விலை பார்த்தீங்கன்னா 2 ரூபா 1 ரூபா. அதுக்கு கூட என் கையில் பணம் கிடையாது. அழுத நேரங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட தேவ மனுஷன் ஊழியம் செய்கிற எல்லைகளில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, உங்கள் ஜெபங்களை கர்த்தர் மறவாத தேவன். உலக மனுஷன் 1000 வார்த்தை கொடுப்பாங்க, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். ஒரு கட்டம் வரும் பொழுது, நம்ம உயர்வை பார்க்கும் பொழுது அவங்களால சகித்து கொள்ள முடியாது, ஒதுங்கிடுவாங்க. ஆனால் என்றைக்குமே நான் காலையில் ஆராதனையில் சொன்னேன், நம்ம சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவர் ஞானத்தில் சிறந்தவர். நான் சொல்லுவேன் இந்த பலிபீடத்திலிருந்து, ஆண்டவருக்கு தெரியாததெல்லாம் சிலது இருக்குது. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு தெரியாததா இருக்குது. ஆண்டவருக்கு தெரியாதது சிலது இருக்குது. அவருக்கு என்ன தெரியுமா தெரியாது? என்னை மறக்க தெரியாது, என்னை கைவிட தெரியாது, என்னை ஒதுக்க தெரியாது. அன்பை மட்டும்தான் கொடுக்குற ஆண்டவன். ஆமாங்க. ஒருவேளை வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், சிலதெல்லாம் இழந்துட்டேன், முடியலை, முன்னேறணும்னு பார்க்குறேன், ஒரு அடி எடுத்து வைக்கிறேன், 10 அடி பின்னாடி போகிறேன், எல்லாமே போயிடுச்சு பாஸ்டர், வட்டி கட்டி முடியலை, படுத்தா தூக்கம் வரல, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. நான் இப்படி சொல்கிறேங்க இந்த பீடத்திலேருந்து வைராக்கியமாய், உன்னை விட்டு எது வேணா போட்டோம், ஆனால் நாசிலிருந்து புறப்பட்டு வந்த சுவாச காற்று நிமித்தமாய் உன் உடம்புல ஜீவன் இருக்குன்னு சொன்னா, தாவீது சிக்லாவுக்குள்ள போய் வெளியே வரும் பொழுது அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன் சொல்லுவீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரு கண்ணை திறக்க? தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? தூயரே தூயரே. கரங்களை உயர்த்த முடிஞ்ச சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதிவுமா
வரவேண்டும் தேவ ஆவியே. கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே. சொல்லுவீங்களா? ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும், அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். எல்லா கண்களை மூடி இருக்கும் பொழுது திமோத்திக்கு பவுல் எழுதுறார், திமோத்தேயு நீ ஊழியம் செய்யறப்பா, உன் ஊழியத்தில் நான் கேட்கிறேன், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்குது. ஆனாலும் இந்த நிருபத்தை நான் உனக்கு எதுக்கு தெரியுமா எழுதுறேன்? உன்னை ஆனல் மூட்டி விடும்படியா. கரங்களை வைத்து சொல்லுங்க, அப்பா இந்த கால வேளையில சொல்லுங்க, டாடி ஏசப்பா உங்க சத்தம் வரணுமே, உங்க சத்தம் வரணுமே. ஏசப்பா இந்த கால வேளையில, இந்த ஆராதனை வேளையில நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன், உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். என்ன இந்த வேளையில நீங்க உங்க கரத்தினால அந்த அக்னியினால என்னை அனல் மூட்டுங்கப்பா. பிள்ளைங்க கேளுங்க, என்னை அனல் மூட்டுங்கப்பா. அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்ப்பா. வாய்களை திறந்து கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க, அப்பா அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். அது உயிர்த்தெழுந்த வல்லமையா இருக்கு ஆண்டவரே, அந்த ஆவி எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறவங்க யாராச்சும் இருந்தா உங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி, அப்பா இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாய் நானும் சரளமா அந்நிய பாஷை பேசணும்ப்பா. உங்களோட ரகசியம் பேசுகிற பாஷையாச்சப்பா, இந்த உலக மனுஷனுக்கு தெரியாத பாஷையாச்சப்பா. தேவனோடு நான் ரகசியம் பேசணுமாப்பா, எனக்கு அந்த ஆவியை கொடுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவா, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவா. காதுள்ளவன் கேட்கட்டும், காதுள்ளவன் கேட்கட்டும். அப்பா அந்த ஆவி எனக்கு வேணும், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு வேணும். உங்ககிட்ட நான் பேசணும்ப்பா. உலகத்தானுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியாத பாஷை, அந்நிய பாஷை. கரங்களை தட்டியோ உயர்த்தி கேளுங்க, அப்பா அந்த பாஷை எனக்கு வேணும். கண்களை மூடுங்க, எல்லாம் யாரும் கண்ணை திறக்க கூடாது. அப்பா கரங்களை தட்டி கேளுங்க, அப்பா அந்த பாஷை எனக்கு வேணும், அந்த ஆவி எனக்கு வேணும். நல்லா 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 கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி, பிள்ளைங்க கரங்களை தட்டி, அப்பா வாயை திறங்க, வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறங்க, யாய்களை திறங்க, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. அப்பா அந்த ஆவி எனக்கு வேணும், அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாரு, நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாரு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாரு. வாரும் தூய ஆவியே, உங்க பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீரைத்து ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. எல்லாரும் ஒருமுனைப்பட்டு எல்லாரும் உங்க சத்த வான பரியந்த எட்டட்டும். எம்மை நீரைத்து ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனைக்க மாவியை ஊற்றும் ஜீவ தண்ணீரே. ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். அப்படி இருக்கிறங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே,
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையாலும் நீரைத்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நீதிமான்களின் கூடாரத்தில் சத்தம் எப்படி இருக்குமா? சத்தம் எப்படி இருக்குமா? அப்போ இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கிறீங்க? சத்தம் எப்படி இருக்கும்? சத்தம் எப்படி இருக்கும்? பக்கத்தில் கையை பிடிங்க. என்ன பார்க்காது, அவனை அங்கே பாரு, அவங்கள பாருங்க. சிஸ்டர் பிடிங்க. அப்படி சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சொல்லுங்க, கையை ஒரு உழுக்குங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு. அப்படி லேசாக கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்தீங்க பாருங்க. அதுக்கு தான் இந்த அசைவு. சபையில் வந்து அவ்வளோ நல்ல தூக்கம். எங்கள் சபையில் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார். அப்படி பலிபீடத்தில் வந்து அது மூலையில் போய் உட்காருவார். வந்து அப்படி பைபிளை வச்சுட்டு அப்படி சாய்வார். அப்படி ஒரு வெளிப்பாடு. அந்த ஆமேன் போடும்போது கண்ணு முழிச்சு போயிட்டே இருப்பார். அப்படி ஒரு வெளிப்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18:31 தமிழில் வாசிச்சா புரியுனா வாசிக்கலாம், இல்லை கன்னடத்தில் வாசிங்கன்னா வாசிங்க. உங்களுக்கு எது உங்கள் வழக்கமோ அப்படி செய்யுங்க. எல்லாம் எடுத்துட்டிங்களா? பிள்ளைங்களை எடுத்துட்டீங்க? அங்கே இங்கே திரும்பக்கூடாது. இது வேடிக்கை பார்க்குற நேரமோ கவனிங்க. ஆமாம், நம்ம ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். எதை குறித்து தியானிக்க போகிறோம்? சொல்லுங்கள், எதை குறித்து தியானிக்க போகிறோம்? மெசேஜ் முடிஞ்சோன்னே கேள்வி கேட்பேன். பயப்படாத, செய்ய மாட்டேன். ஆமாம், கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கணும், பிள்ளைங்க கவனிக்கணும். ஜெபத்தை குறித்து பேச போகிறேன். உங்கள் மரண பரியந்தம் உங்களை பெட்டியில் போட்டு ஆணி அடிக்கிற வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமேனா? ஆமேனா? நேற்று தினத்தில் சொல்லி கொடுத்தேன் ஆமேன் என்ற வார்த்தை. ஏன் நீங்கள் சொல்லணும்? உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற சபை, நீங்கள் எந்த ஆராதனைக்கு போனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வாத மலையாய் ஜனங்கள் மீது பொழிய பண்ணுவார். ஆசீர்வாத மலையாய் வார்த்தை ஜனங்க மேல பொழிய பண்ணுவார். அந்த ஆசீர்வாத மலையை பிடித்து கொள்ளுகிற பாத்திரம் தான் ஆமேன் என்ற வார்த்தை. இப்போ ஒரு ஆசீர்வாத மலை உங்க மேல நான் பொழிய பண்றேன். நீ வாழல்ல தலையாய் இருப்ப, நீ கீழல்ல மேலாய் இருப்ப, நீ கேதுருவை போல ஓங்கி வளருவ, நீ சந்தான மத்திய போல வாசனை உள்ளதா இருப்ப, கர்த்தருடைய மகிமை உன்னை மூடி இருக்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் பாத்திரம். ஆமென். கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்து கவனிங்க. தூங்குறவங்க தூங்கலாம். என் செய்தி ஆரம்பிக்கும் போது வழக்கமாக சொல்கிறது தான். தப்பி தவறி தூங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்நாள் இதுதான் கடைசி தூக்கமாக இருக்கும். தூங்கிடாதீங்க. நம்ம மாதம் 10 சபை போகிறோம் பாருங்கள், இதை பார்க்குறோம் பாருங்கள். நம்ம அப்படியே தள்ளுது ஏசி. உங்கள் கிளைமேட் வேறு சூப்பராக இருக்கா? கவனிங்க. சரியாக 30 நிமிஷம் நடத்துல இருந்தால் 4 மணி நேரம் பேசுவேன். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் அரை மணி நேரம், இல்லைன்னா 4 மணி நேரம். எங்கள் ஐயா கிட்ட தனியாக போய் நான் ரூமில் அடி வாங்கிக்கிறேன். உனக்கு மைக்கை கொடுத்த 4 மணி நேரமாக பிரசங்கம் பண்ணுறேன் எங்கள் ஜனங்க கிட்ட. கவனிங்க, ஆவியானவர் சத்தம் மனுஷ சத்தம் அல்ல. நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் வீட்டில் ஒரு மகிமை இறங்கி வேலை செய்யும். உங்கள் ஜெபங்களுடைய கட்டமைப்பு மாறப்படணும். யாக்கோபு 5:17 எடுத்து வாசிக்க வேண்டிய சமயம் இல்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்த போதிலும் எப்படி ஜெபம் பண்ணாரா? சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணாரா? எப்படி ஜெபம் பண்ணாரா? நாமளும் ஜெபிக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனிக்கணும். நீங்களும் ஜெபம் பண்ணுறீங்க, நாமும் ஜெபிக்கிறோம். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை வருஷமாக ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். எத்தனை வருஷம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். எத்தனை மாசங்களா ஜெபிக்கிறோம். ஆனாலும் பதில் கிடைக்கல. ஏன்? எலியாவுக்கு மட்டும் அப்படின்னு? எலியா ஆராதிக்கிற தேவன் தானே நம்மளும் ஆராதிக்கிறோம். எலியா நம்முடைய முற்பிதா தானே. ஏன் அப்படி? என்ன எலியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கோட்டா? ஏன் அப்படி உடனே சடுதியா அவர் பதில் கொடுக்கிறாரு அப்படின்னா, யாக்கோபு சொல்றாரு, எலியா கருத்தா ஜெபம் பண்ணினாரு. நல்லா கவனிங்க.
இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு போகும்போது பார்க்குறேன், சபை கருத்தாய் இன்னும் ஜெபிக்கவில்லை, ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. நாம் எப்படி நினைக்கிறோன்னா, திடீர்னு நமக்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை தலைகீழா மாறுது, ஒரு பிரச்சனை வருது. உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த பிரச்சனையுடைய ஆழத்தை பார்க்கிறோம். இப்போ நான் ஒரு வீட்டு மேல ஒரு லோன் வாங்கிட்டேன், லோன் கட்ட முடியல. பேங்க்ல வந்து என்ன பண்ணுவா, நோட்டீஸ் கொடுத்துவா, வீடு ஜப்திக்கு போகுது. இப்போ இந்த பிரச்சனை என்னுடைய பலனுக்கு மிஞ்சி போகும்போது நான் ஓடி போய் என்ன பண்றேன், ஒரு 40 நாள் என்ன பண்றேன், உபவாசத்துல உட்கார்றேன். அந்த 40 நாள் நான் ஏன் அந்த 40 நாளை தேர்ந்தெடுக்கிறேன்னா, என் பிரச்சனையுடைய ஆழத்தை பார்க்கிறேன், என் பிரச்சனையுடைய வல்லமையை பார்க்கிறேன், என் பிரச்சனையுடைய பராக்கிரமத்தை பார்க்கிறேன். அதற்கு ஏத்த மாதிரி தான் நான் அந்நிய பாஷை பேசுறேன், அதற்கு ஏத்த மாதிரி தான் நான் ஜெபிக்கிறேன், அதற்கு ஏத்த மாதிரி தான் உபவாசிக்கிறேன். ஆனா எலியா பிரச்சனையை துச்சமா பார்த்தாரு, ஜெபத்தை கருத்தா ஜெபிச்சாரு. நல்லா உள் வாங்குங்க, பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை பெறலனா வாழ்க்கையில தோற்றுடுவேன். அந்நிய பாஷை தான் வெற்றி, அந்நிய பாஷை தான் வாழ்க்கையில நம்மளை உருப்பட வைக்கும். இந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். 3 காரியம் செய்வார் ஆவியானவர். கண்டித்து உணர்த்துவார், போதித்து நடத்துவார், சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நீ பாவம் செய்யும்போது உன்னை கண்டிப்பாரு, நிக்காதப்பா, நகரு. ஃபாதர் சொல்றார், எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும். ஆவியானவரே இதை செய், இதன் தொடங்கு, இதை நடத்தாத, இதை முடி, போதிப்பாரு. சோர்ந்து போயிடுவேன், ஒரு பாட்டிலேயே ஒரு வார்த்தையில் உன்னை உயிர்ப்பிச்சிருவாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். பாஷை பெறாதவங்க இந்த ஆண்டு முடிவுக்குள்ள நீ உபவாசம் போடுவியோ, தலைக்கில நிற்பியோ, பாஷையை பெற்றுக்கொண்டு தான் புதிய ஆண்டுக்குள்ள போவேன்ற ஒரு சபதத்தில் உள்ள வா, வைராக்கியத்தில் வா, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ரைட். இப்போ எலியாவுக்கு ஒரு போட்டி வந்தது. கர்த்தர் சொன்னாரு, வேகமா போலாம். கர்த்தர் சொன்னாரு, ஆகாப்பு கிட்ட போய் சொல்லு, நான் தேசத்துல என்ன பண்ணுவேன், மழையை கொடுப்பேன். எத்தனை வருஷம் மழை இல்ல? 3 ஆண்டுகள் 6 மாசம், 3.5 வருஷம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 3.5 வருஷம் மழை இல்லை. இப்ப கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, எலியா நீ போய் ஆகாப்பு கிட்ட காண்பி, நான் தேசத்துல என்ன பண்ண போறேன், மழையை கொடுப்பேன். வாக்கு தத்தத்தை பெற்று சுமந்த எலியா, எலியா ஆகாப்புக்கு முன்னாடி போய் நிற்கும் போது வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்பினாரு. நம்முடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார்னா, உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு அந்த வாக்கு தத்தத்துக்கு உண்டான பரிபூரணங்களை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் அல்ல, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுதான் உனக்கு வாக்கு தத்தமே கர்த்தர் கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. வாக்கு தத்தத்தை எலியா கிட்ட கர்த்தர் கொடுத்தாரு. போனாரு, ஆகாப்பிட்ட சொன்னாரு, ஆகாப்பே நீ போய் என்ன பண்ண, அந்த 450 பேரை வர சொல்லு, கர்மேலுக்கு வர சொல்லு. இப்ப அவன் 450 பேரு, எலியா ஒத்தைக்கு ஒரு மனுஷன். ஆனா எலியாவோடு கூட இருந்தவர் அண்ட சராசரங்களை ஆளக்கூடியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், உலகத்துல இந்த நிமிஷம், இந்த நொடி பொழுது பிறந்த குழந்தை முதற்கொண்டு உலகத்தின் சகல ஒட்டுமொத்த ஜனங்களும் உனக்கு விரோதமாய் எழுந்து நின்னாலும், கர்த்தர் உன் சார்பில் ஒருவர் பக்கத்துல இருந்தா, உலகத்தில் இருக்கிற ஒருத்தருடைய சுண்ட விரல் கூட உன் மேல படாது. விசுவாசிக்க திராணி இருந்தா ஆமென் சொல்லிடுங்க. ஹalleluya. எஸ். கர்த்தர் போய் சொன்னார், எலியா சொன்னாரு, நீ போய் வர சொல்லு, கர்மேல வர சொல்லு. 450 பேர், மொத்தம் 850 பேர் இருந்தான் கர்மேல. கவனிங்க, 450 பேர் இருக்கிறான் தீர்க்கதரிசி. என்ன போட்டி, என்ன பிரச்சனை, என்ன சபதம்? உன் தெய்வம் பெருசா, என் தெய்வம் பெருசா? இப்ப காலை கொடுக்கப்படுது, ஒரு துண்டிக்கப்பட்ட காலை. பாகாலுக்கு ஒரு காலை கொடுக்கப்படுது, எலியாவுக்கும் ஒரு காலை கொடுக்கப்பட்டது. இப்ப எலியா சொன்னாரு, நீங்க திரள் கூட்டமா இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல கூப்பிடுங்க, உங்க கர்த்தருடைய உங்க தேவனுடைய வல்லமையை இறக்கு நிப்பாக்களை சொல்லி சொல்றாரு. எலியா பல விஷயங்கள், பல காரியத்துல அவங்களை ஏளனம் பண்றாரு, பரியாசம் பண்றாரு. நல்லா கவனிங்க. இப்போ அவன் எதோ செஞ்சு பார்த்தான். முதல்ல என்ன செஞ்சான், ஒரு பலிபீடத்தை கட்டினா. மண்ணில் கட்டுவாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு மேல கொடுக்கப்பட்ட காளையை என்ன பண்ணா வச்சான். துதிச்சு பார்த்தான், கூப்பிட்டு பார்த்தான், கெஞ்சி பார்த்தான், கடைசியா உடம்பெல்லாம் கீறி கொண்டான், ரத்தம் சொட்ட சொட்ட விழுகுது. ஆனாலும் பதில் வரலன்னு சொன்ன உடனே, இந்த காரியம் நான் தேசத்துக்கு பேசுறேன், இந்த காரியத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. தேசத்துக்கு பேசுறேன், இந்திய தேசத்துக்கு பேசுறேன், கவனிங்க. பலிபீடத்தை கட்டி எல்லாத்தையும் வச்சு கூப்பிட்டு பார்த்தா ஒன்றும் நடக்கல. பாகாலுக்கு கோபம், வெறி தாங்க முடியல. இப்படி நம்ம தோத்துட்டோமேன்னு சொல்லி அந்த பலிபீடத்தை எவன் உருவாக்குனானோ அந்த பலிபீடத்தை அவனே என்ன பண்ணா, உடைச்சான். வேதத்திலே பலிபீடம் எங்கெல்லாம் வருதோ,
பலிபீடம் 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 என்று எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க சொல்லணும் வர்ஷிப், ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென் சொல்லியிருக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ அந்த ஒண்ணு நடக்கலன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ண? பலிபீடத்தை உடைச்சான். பலிபீடம் என்னன்னு சொல்லி இருக்கிற சொல்லுங்க. பலிபீடம் என்னது? பலிபீடம் என்னது? ஆராதனை. ஆராதனை அவனே உடைச்சான், பலிபீடத்தை அவனே உடைக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எத்தனை கோடி கட்டி நீ கட்டுறியோ நீயே உடைப்ப, நீயே உடைப்ப, நீயே உடைப்ப. எஸ். இப்போ எலியா ஒரு நேரம் வந்துடுச்சு. எலியா என்ன பண்றாரு? முதலாவது செஞ்ச காரியம் ஒன்னு நான் லிஸ்ட் அவுட் பண்றேன், நல்லா கவனிங்க. சின்ன ஆழத்தை உங்களுக்கு நான் கத்து கொடுக்கிறேன், எப்படி ஜெபிக்கணும். இப்ப எலியா நேரா வந்த உடனே எலியா முதல் செஞ்ச காரியம், தூரத்துல வேடிக்கை பார்க்கறான். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தரை துதிக்க வேண்டியவன் தூரத்துல இருக்கிறான். கடமைக்கு சபைக்கு வருவேன், கடமைக்கு காணிக்க கொடுப்பேன். தசமபாகத்துல உண்மை இருக்காது, ஜெபத்துல தசமபாகம் இருக்காது, ஆராதனை தசமபாகம் இருக்காது. உனக்கு 24 மணி நேரத்துல நீ கர்த்தரோட பேசுகிற காரியத்துல தசமபாகம் எதுலயுமே இருக்காது. ஒரு 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 கடமைக்கு வருவேன், ஒரு 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 கடமைக்காக ஆராதிக்கிறது. வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது வாழ்க்கை ஏதாச்சும் நடந்துரும். தூரத்துல வேடிக்கை பார்க்கிற ஜனங்க. எலியா சொன்னாரு, கிட்டே வாங்க. எங்க கூப்பிட்டாரு? பலிபீட தண்டையிலே, ஆராதனைக்கு கிட்ட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலதெல்லாம் தூரமா இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, கிட்டவா. வேத வாசிப்பு கிட்டவா, ஆராதனை கிட்டவா, துதி கிட்டவா, அந்நிய பாஷை கிட்டவா. ஆமென் சொல்லணுமே. இப்ப ஜனங்க கிட்ட வந்தோடனே எலியாவுடைய காரியத்தை சொல்றேன். எலியா தகர்ந்து போன, நீங்க வாசிச்ச வசனம், பலிபீடத்தை என்ன பண்ணாரு? செப்பனிட்டார். உங்க பலிபீடத்தை செப்பனிடுங்க. உங்க வேத வாசிப்பு, ஆராதனை, கர்த்தருக்கு கொடுக்கிற கனம், மகிமை, முதலிடம் எல்லாவற்றையும் பலிபீடத்தை எதெல்லாம் தகர்ந்து போயிருக்கும், ஆண்டின் கடைசி வந்துட்டீங்க, செப்பனிடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான். செப்பனிட்டு என்ன பண்ணாரு? யாக்கோபுக்கு அடையாளமா, கோத்திரத்துக்கு அடையாளமா 12 கற்களை என்ன பண்ணாரு? அடுக்கி வச்சாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் செய்தியை நான் போயிடுறேன், கவனிங்க. செய்திக்குள்ள வந்துட்டேன். 12 கற்களை அடுக்கினார். 12 கற்களுக்கு மேல விறகு கட்டையை வச்சார். விறகு கட்டிக்கு மேல கொடுக்கப்பட்ட துண்டிக்கப்பட்ட காளைய வச்சார். இது 3 கரெக்ட். என் பார்வையில பலிபீடத்தை செப்பனிட்டாரு, ரைட்டு. கல்லு வச்சுட்டாரு, அடையாளமா, யாக்கோபுக்கு அடையாளமா, கோத்திரத்துக்கு அடையாளமா, ரைட்டு. நல்லா கவனிங்க. அதுக்கு மேல விறகு கட்டை வைக்கிறாரு. ஏன்னா அக்கினி இறங்கும் பொழுது மாம்சம் சாம்பல் ஆகணும், பட்சிக்கப்படணும், எரியணும், அக்கினி கொழுந்து விட்டு எரியணும், மரம் தேவை. வச்சுட்டாரு, காளைய வச்சுட்டாரு. இப்ப புதுசா ஒண்ணு செய்யறாரு, தினுசா ஒண்ணு செய்யறாரு. பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்காலை எடுத்தார். இந்த செய்திக்கு சின்ன தலைப்பு கொடுக்கிறேன், எலியாவின் வாய்க்கால். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு சத்தமா சொன்னா கேட்டு எனக்கு. எலியாவின் வாய்க்கால். ஒரு வாய்க்கால் எடுத்தார். அந்த வாய்க்காலை ஒரு அளவு கொடுக்குது. 2 படி தானியம் அளக்கத்தக்கதான ஒரு வாய்க்காலை எடுத்து இப்போ ஜனங்களை பார்த்து சொன்னாரு, 4 குடம் தண்ணியை என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. ஒருவேளை கவனிங்க, ஒருவேளை உங்க அட்டென்ஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒருவேளை தூரத்துல வேடிக்கை பார்க்கிற ஜனங்க கிட்ட வந்துட்டாங்க. அந்த கூட்டத்துல நான் இருந்தா, இந்த ஸ்டான்லி எபினேசர் இருந்தா, நான் கேட்டிருப்பேன், எலியாவே 3 வருஷம் மழை இல்லை, இந்த 4 குடம் தண்ணி எடுக்க நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நீ எதுக்கு 4 குடம் தண்ணி கேட்கிற? நான் கேட்டிருப்பேன், நான் அவசர கொடுக்க கேட்டிருப்பேன். 4 குடம் தண்ணி கொடுக்குறாங்க, சரி வாங்கி என்ன பண்ணனா பலிபீடத்தின் மேல கீழே ஊத்துன்னு சொல்றார். நான் இருந்தா எலியாவை அடிக்க கூட போயிருப்பேன். 3 வருஷம் மழை இல்லையா மனுஷாயோ, உனக்கு மனசாட்சி வேணாமாயா? 4 குடம் தண்ணியை போய் கீழே ஊத்த சொல்றியா? பலிபீடத்துல தண்ணி தெளிப்பது தானயா வழக்கம், நீ கீழே ஊத்த சொல்ற, பலிபீடத்துல மேல ஊத்த சொல்ற, அதுவும் மரக்கட்டை, அக்கினி இறங்கும் போது கொழுந்து விட்டு எரிய வேண்டிய மரக்கட்டை, அதை போய் தண்ணியில நினைக்கிற, உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டிருப்பேன் நான் எலியாவை. எனக்கு இங்க கேள்வி வருது, எலியா செஞ்சதெல்லாம் கரெக்டா, எதனா முட்டாள்தனமா செஞ்சிருக்கிறாரா? எனக்கு ஒரு டவுட் வருதுங்க. முதல் கேள்வி, ஏன் எலியா தண்ணிய கீழே ஊத்தணும்? 4 குடம், சரி 4 குடம் ஊத்தணும் முடிவு பண்ணிட்டாரு, சரி ஊத்துக்க போ, கீழே ஊத்து. இப்ப என்ன பண்றாரு? இன்னொரு 4 குடத்தை கேட்கிறாரு, அதை என்ன பண்ணு, ஊற்று. சரி 8 குடம் முடிஞ்சுதா? இன்னொரு 4 குடம்
12 குடம் தண்ணியை கேட்டு கீழே என்ன பண்றாரு? ஊத்துறாரு. என் கேள்வி என்னன்னா, 3 வருஷம் மழை இல்ல, கழுதுல சேனம் கட்டி போய் தான் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. குடிக்கவே அளந்து குடிக்கிறான், சொட்டு சொட்டா குடிக்கிறான். இந்த மனுஷன் 12 குடம் தண்ணியை கீழே ஊத்துறாரு. 12 குடம் தண்ணியை கீழே ஊத்துறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கான்? நீங்க ஜெபிக்கிறீங்க, கிரியை இல்ல. நல்லா கவனிங்க, உள்வாங்குங்க செய்தி போக்க. நல்லா கூர்ந்து கவனிங்க, பிள்ளைகள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். 12 குடம் தண்ணியை கீழே ஊத்துறாரு. ஒருவேளை நான் இருந்தா உனக்கு மனசாட்சி இருக்கா? எலியா, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தண்ணிக்கு. 12 குடம் தண்ணியை தூக்கி கீழே ஊத்துறையா மனுஷன்? என்னையா நீலாம் மனுஷன்? மனசாட்சி இருக்காயா உனக்குலாம்? நான் கேட்டிருப்பேங்க, எனக்கு கோபம் வந்திருக்குங்க அந்த கூட்டத்தில் நான் இருந்தா. சரி, என் கேள்வி, ஊத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. 4 குடம் ஊத்துனீங்க, அடுத்தது என்ன மறுபடியும் ஒரு 4 குடம் தெளிச்சா போதாதா? அதுதானே வழக்கம். மறுபடியும் ஒரு 4 குடம், 12 குடம் தண்ணி. சரி, அப்படியே ஊத்துறீங்க. அது ஏன் 4 நாளா ஊத்துறீங்க? நீங்க தான் 12 குடம் ஊத்தணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஜனங்களை பார்த்து எலியா என்ன சொல்லியிருக்கணும்? ஜனங்களே 12 குடம் தண்ணியை கொடுங்கப்பா. என் கேள்வி எல்லாம் கரெக்டா இல்லையா? இதை தப்பா பிரசங்கம் பண்ணா நீங்க கேட்கலாம். ஊத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. சரி ஊத்துங்க எலியா, ஊத்தி தொலைய மனுஷனே. 12 குடம் ஒன்னா கேட்க வேண்டியதானே? எங்க கிட்ட 4 நாளா இன்ஸ்டால்மெண்ட்ல கேக்குறீங்க எலியா? ஏன்? யாக்கோபு என்ன சொல்றாரு? எலியா கருத்தாய் ஜெபித்தான். அப்ப எலியாவுடைய பலிபீடத்தில் வைக்கப்பட்டது கல், கல்லுக்கு மேல மரம், மரத்துக்கு மேல காளை, இந்த காளையை சுற்றி பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்கால். எலியாவுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. எலியா எதிர்பார்க்கிறது ஏதோ ஒண்ணு அங்க நடக்கணும். தான் ஜெபிப்பதற்கு முன்பதாக எலியா ஏதோ ஒன்றை செய்ய முயற்சி செய்கிறார். இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற பிரேயர் டீம்ல இருக்கிற ஸ்டாஃப்ங்களுக்கு நான் குறிப்பா சொல்றேன். உங்க வீட்டில் அம்மாமாரை பார்த்து கேட்கிறேன், சிஸ்டர்ஸை கேட்கிறேன், அரிசி மாவு அரைக்கிறீங்க, இட்லிக்கு தோசைக்கு அரைக்கிறீங்களா இல்லையா? அரைச்சு என்ன பண்றீங்க? அதை ஃப்ரிட்ஜில் வச்சுறீங்க, மறுநாள் எடுத்து மறுபடியும் கிரைண்டரில் போடுறீங்களா? சொல்லுங்களேங்க, மறுபடியும் போடுறீங்க. ஏன் டெய்லி அரைக்க வேண்டியதானே? ஒரு முறை தான் அரைக்கணும். அப்ப உங்க ஜெபம் மட்டும் ஏன் அரைச்ச மாவே அரைக்கிறீங்க? ஏங்க அரைக்கிறீங்க? ஜெபம் கர்த்தரோடு பேசுகிறதுங்க. நீங்க பேசினா பதில் கொடுப்பாருங்க. அதுக்கு ஏங்க இத்தனை நாள் போட்டு அரைச்சதே அரைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில என்னென்ன தவறு இருக்கு பாருங்க. எழுப்புதல் கூட்டத்தை கூட்டி லட்சங்களை செலவு பண்ணி ஒரு உச்சத்தில் இருக்கிற தலைவரை கொண்டு வந்து ஒரு ஆராதனை செஞ்சுட்டா எழுப்புதல் வராது. எப்ப வரும் பாஸ்டர்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் தன் ரட்சிப்பை என்னைக்கு நிதானிக்கிறானோ அன்னைக்கு தான் எழுப்புதல். நான் யார்? எப்படிப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன்? என் ரட்சிப்பின் மகிமை என்ன? பரிபூரணம் என்ன? நான் யாருடைய பிள்ளை? அவர் எனக்கு தகப்பன், நான் அவருக்கு பிள்ளை. ஆதாமின் நிறைவில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. நாமத்துல எவைகளை கட்டப்படும் என்ற உணர்வு வந்தா மட்டும்தான் எழுப்புதல் வரும். கவனிங்க, 12 குடம் தண்ணியை கீழே ஊத்துறாருங்க. அப்ப எலியாவுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். 4 நாளா கேட்டு வாங்குறாரு. ஏதோ ஒரு காரியத்தில் திருப்தி இல்லை. சரி, நான் அக்கினிக்கு 2வது வரேன். முதல் காரியம் நான் மலைக்கு கொண்டு போறேன். இப்போ அக்கினி இறங்கிச்சு, வெட்டி போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு வேலைக்காரனை கூப்பிட்டு, நல்லா கவனிங்க, ராஜா கிட்ட போய் சொல்லு, அவனை குளித்து ஆகாரம் புசிக்க சொல்லு. பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறேன். அவன் என்ன பண்ண சொல்லு? ஆயத்தமாக புறப்பட சொல்லு. மலைக்காக இன்னும் ஜெபிக்கலங்க. மலைக்காக இன்னும் ஜெபிக்கலங்க. ஆனா ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கிறாரு? பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறேன். நீ போய் உபவாசத்தை முடிக்க சொல்லு. ஜனங்க உபவாசத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஊர் தலைவர்கள், அரசியல்வாதிகள் உபவாசத்தில் இருப்பாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க. 6 மணிக்கு முடிப்போன்னு சொன்னா 6 மணிக்கு போய் ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பார் தலைவருக்கு. தலைவர் ஜூஸ் குடிச்ச உடனே தொண்டை என்ன பண்ணுவா? ஜூஸ் குடிப்பான். என் தலைவர் உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டான். இங்க எலியா சொல்றாரு, ராஜாவை உபவாசத்தை முடிக்க சொல்லு. தேசத்தின் குடிகளும் உபவாசத்தை முடிப்பாங்க. முடி. மலைக்காக இன்னும் ஜெபிக்கல. எலியாவோட கருத்து எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. விசுவாச கிரியை எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க. ஜெபிக்கிற சந்ததி,
கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததி. நமக்கெல்லாம் மார்த்தட்டி கொள்ளுவோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர், அவர்தான் ஜீவன் உள்ளவர், அவர்தான் மனுக்குலத்தை மீட்க வந்தாரு, மனுஷனா வந்தாரு, செத்தது உண்மை, உயிரோடு எழுந்து, இதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனா வாழ்க்கை என்று வரும் பொழுது, சூழ்நிலை என்று வரும் பொழுது, நம்ம அஸ்திபார ஆட்டம் காண்கிறது. அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம். அந்த டவருக்கு போனை போடு, இந்த டவருக்கு போனை போடு, அந்த ஊழியக்காரர்கிட்ட போ, இந்த ஊழியக்காரர்கிட்ட போ. ஆனால் ஒரு விசை உன் அறைக்கதவை மூடி எலியாவை போல கருத்தா ஒரு முறை ஜெபிச்சா என் கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படும் என்ற எல்லைக்குள்ள வர மாட்டேங்கிறோம். நம்ம அசைஞ்சு போறோம், சலசலப்புக்கு நடுங்கிடுறோம், சூழ்நிலையை பார்த்து ஒடுங்கி போயிடுறோம். அவிசுவாசமான வார்த்தை, என்ன பெருசா ஜெபிச்சு, என்ன ஆண்டவர், ஏன் ஆண்டவர் நடக்கல? 10 நாள் வேதம் வாசிக்க மாட்டேன், உன் கோபம் தான் உனக்கு பெருசு, உன் முறுமுறுப்பு தான் உனக்கு பெருசு, உன் அவிசுவாசம் தான் உனக்கு பெருசு. கர்த்தரை விட்டு கொடுக்கிறோம். ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒரே காரியத்தை வருஷ காலமா ஜெபிக்கிறது, தெளிந்த புத்தி இல்ல, வசனத்துடைய ஆழங்கள் வெளிப்பாடு இல்லை. இன்னைக்கு சபைக்கு, இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய செயல்பாடுகள், கிரியைகள் கிளாரிட்டி இருக்கணும். நீங்க எதை செய்றீங்க? கேஜிஎஃப்ல 1000 ஸ்தாபனம் இருக்கு, பெங்களூர் 1000 ஸ்தாபனம் இருக்கு. இந்த ஸ்தாபனத்தோட கர்த்தர் உங்களை எதுக்கு இணைச்சிருக்கிறாரு? நீங்க இணைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன? நான் இங்க இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த ஸ்தாபனம் சொல்லும், இப்படி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க 2 வருஷம் 5 வருஷம், அவங்க காலகட்டங்கள் எங்க ஸ்தாபனத்துல பெரிய ஒரு எழுப்புதல் இருந்தது சொல்லுகிற அளவுக்கு நீங்க வேலை செய்யணும். ஆமென் சொல்லணுமே, ஆமென் சொல்லணுமே. இப்ப எலியா ஆகாபிட்ட போய் சொல்றாரு, இவன் போய் சொல்றான். இப்ப கர்மேலுக்கு போயிட்டாரு, போய் நெத்தி போட்டு முழங்கால் படுகிற அளவுக்கு குனிந்து ஜெபித்தார். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க. ஜெபிச்சாரு, ஜெபிச்சு வெளியே வந்து வேலைக்காரர் சொல்றாரு, முதல் ஜெபம், மலைக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். வேலைக்காரர் சொல்றாரு, உன் கண்கள் என்ன பண்ணு, கிழக்கு பக்கமாய் பார்த்து ஏதாகிலும் கையளவு மேகம் தெரியுதான்னு பாரு. இவன் போய் பார்த்து சொல்றான், எஜமானனே ஒன்னும் இல்ல. இப்ப எலியா ஸ்டேட்மெண்ட் என்ன? அட முட்டாள், என் கண்ணுக்கு தெரியுது, உன் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்ற. நீ போய் என்ன பண்ண, 7 முறை பாரு. வேதத்தில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. 3 என்றாலே உயிர்த்தெழுதல், 5 என்றாலே கிருபை, 7 பரிபூரணம். எலியா என்னத்தமா சொல்ற வேலைக்காரனுக்கு, நீ 7 முறை பாரு, உன் கண்கள் நிரந்தரமாய் திறக்கப்படட்டும். அது ஆவிக்குரிய கண்கள். எலிஷா உள்ள இருக்கும்போது வேலைக்காரன் சொல்றான், வேலைக்காரன், எஜமானனே நம்மை சுற்றி வளைந்து கொண்டார்கள், நம்ம அவ்வளவுதான். எலிஷா சொல்றான், எலிஷா ஜெபிக்கிறாரு, அவன் கண்களை திறங்க. சபை ஜெபிக்கிற நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய கண்கள் இல்ல. உலகம் ஒன்று சொல்லும், அது அப்படிதான் முடியும். ஆவிக்குரிய கண்கள் சொல்லும், அப்படி முடியாது. உலகம் ஒன்று சொல்லும், முடியாது. ஆவிக்குரிய கண்கள் சொல்லும், முடியும். உலகம் சொல்லும், இது சாத்தியம் இல்ல. ஆவிக்குரிய கண்கள் சொல்லும், சாத்தியமாகும். ஆமேன் வரணுமே, ஆமேன் வரணுமே, ஆமேன் வரணுமே. வேலைக்காரன் வந்து சொல்றான், ஒண்ணும் இல்ல. 7 முறை போய் பார்த்தாரு, 7 முறை பார்த்து சொன்னாரு. 7வது முறை சொல்றாரு, கையளவு மேகம் இருக்கு. அப்ப எலியாவுக்கு தெரிந்த கையளவு மேகம் வேலைக்காரனுக்கு தெரியல. எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்கள் வேலைக்காரனுக்கு இல்ல. 7 முறை ஜெபித்த பிற்பாடு அவன் கண்கள் திறந்தவன சொல்றான், கையளவு மேகத்தை நான் பார்க்கிறேன். ரைட். இப்ப இறங்கினாரு, ரதம் பூட்டப்பட்டு இருக்கு. ஆகாப் ரதத்துல உட்கார்ந்துட்டாரு. இப்ப ரதங்களுக்கு முன்பாய் கச்சையை கட்டி கொண்டு ஓடுறாரு. கச்சை அது ஒரு துணி, தோலினால் இருக்கும், துணியினால் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் கச்சை ஆவிக்குரிய அர்த்தம், பொருள் என்ன? விசுவாசம். எரேமியா கிட்ட சொல்றாரு கர்த்தர், நீ போய் ஒரு கச்சையை வாங்கி ஐப்ராத் நதியில கண்மலை வெடிப்புல போய் ஒளித்து வை, ஒளித்து வை. எரேமியா வாங்கி போய் ஒளித்து வைக்கிறாரு. பல நாட்கள் கழிச்சு போய் அந்த கச்சையை எடு. எரேமியா போய் எடுக்கிறாரு, அது கெட்டு போயிருந்தது. கச்சைனா என்னன்னு சொன்ன? விசுவாசம். எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்க, யூத ஜனங்க என்ன மறந்துட்டாங்கப்பா, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க, என் மேல நம்பிக்கை வைக்கல. நீ அந்த ஜனங்க கிட்ட சொல்லு, என்னை தவிர அந்த ஜனங்களுடைய விசுவாசம் யார் மேல இருந்தாலும் இந்த கச்சை பாலானது போல அவங்க விசுவாசம் கெட்டுடும், அவங்க நம்பிக்கை கெட்டுடும். ஆமென் சொல்லுங்க.
இப்ப நான் மறுபடியும் பலிபீடத்துக்கு வரேன். ரதங்களுக்கு முன்பாய் ஓடுறாரு எலியா. சத்தத்தை கேட்டுட்டே போறாரு. பெருமழை இரைச்சல் சத்தம். ஒரு குதிரை ஆவரேஜா ஸ்பீடு போறது 70 கிலோமீட்டர். 2 குதிரை பூட்டப்பட்ட ஒரு சேரட் ரதம். ஆகா உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் என்ன ஸ்பீட்ல ஓடினாரு நான் கற்பனை செஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு இருக்கிற ரோட அன்னைக்கு இருந்திருக்கும். சிமெண்ட் ரோடு, தார் ரோடுமா இருந்திருக்கும். ஹைவே, எக்ஸ்பிரஸ் ரோடு இருந்திருக்குமா? அந்த ஸ்பீட்ல அவர் ஓடுறாரு. நான் மறுபடியும் பலிபீடத்துக்கு வரேன். நல்லா கவனிங்க. எலியா மலைக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக முடிவை எழுதினார். உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாக முடிவை எழுத கற்றுக்கொள்ளுங்க. அந்த திராணி நமக்கு வேணும். என் செய்தி போக்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. எலியா மலைக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக அவர் செஞ்ச காரியம் என்ன? வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பினான். 12 குடம் தண்ணி ஊத்தப்பட்ட உடனே அங்க வார்த்தை வசனம் என்ன வந்திருக்கணும்னா, வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பினது. வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பிட்டு. ஆனா எலியா இங்க என்ன சொல்றாரு? வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பினான். அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுதான் என் செய்தியுடைய மையக்கரு. இதுதான் பலிபீடம். இந்த பலிபீடத்துல கல் இருக்கு, மரம் இருக்கு, துண்டிக்கப்பட்ட காலை. நல்லா கவனிங்க. சுற்றிலும் ஒரு வாய்க்கால் இருக்கு. இப்ப எலியா பலிபீடத்து பக்கத்துல நிக்கிறாரு. ஜனங்கிட்ட சொன்னாரு, 4 குடம் தண்ணியை கொண்டு வாங்கப்பா, மேல ஊத்துங்க. தண்ணி பலிபீடத்துல இருந்து வலிஞ்சு அப்படியே வலிஞ்சு 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 காலை, மரம், கல்லு பலிபீடத்துல வலிஞ்சு வாய்க்கால வந்து தண்ணி நிக்குது. எலியா வாய்க்காலை எட்டி பார்க்கிறாரு. வாய்க்கால் நிரம்பல. இப்ப ஜனங்கிட்ட சொல்றாரு, இன்னொரு 4 குடம் கொண்டு வாங்க. 4 குடம் தண்ணிய ஊத்துறாங்க. வாய்க்காலை எட்டி பார்க்கிறாரு. வாய்க்காலு நிரம்பல. இன்னொரு 4 குடம் தண்ணி கொண்டு வாங்க. 4 குடம் ஊற்றப்பட்டது. வாய்க்கால் நிரம்பி தண்ணி அப்படி வலிஞ்சு அப்படி வெளியே வருது. இப்ப சொன்னாரு, போதும். என்ன பொருள்? மலைக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக முதல் ஜெபம் உங்க இருதயத்தில் ஆழமாது பதியட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மரிக்கிற வரைக்கும் இந்த ஜெபத்தை செய்தி நீங்க மறக்க கூடாது. எலியா மலைக்காக கர்மேல் பர்வதத்தில் நெத்திப்பட்டு முழங்கால் தொடுவதற்கு முன்பதாகவே ஒரு பெருமழை வந்தா, ஒரு பெருமழை வந்தா, நான் எடுத்த அந்த வாய்க்கால், அந்த மலை தண்ணீரால இந்த வாய்க்கால் எப்படி நிரம்பி வலியுமோ, மலைக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அந்த வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பி பார்த்த எலியா. நமக்கு அந்நிய பாஷை பேச தெரியுங்க, உபவாசிக்க தெரியும், சபையில வந்த காணிக்கப்படும் எல்லாம் தெரியும் நமக்கு. சிலதெல்லாம் நீங்க சடங்காச்சாரமா பாரம்பரியமா இருக்கு. சபையில திருவிருந்துனா நம்ம ஒயிட் ட்ரெஸ்ல வந்துருவோம். ஒரு வாரம் சபைக்கு போனா நமக்கு ஏதாச்சும் நடந்துரும். சில சில சடங்காச்சாரமா நம்ம ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஃப்ரீடம் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாரு. அருமையான எசேக்கியா என்ன சொல்லுவாங்க? எசேக்கியா சொன்னா, நான் எதுவுமே கர்த்தர்கிட்ட இதை கொடுங்க அதை கொடுங்க எதுவுமே நான் கேட்கறது இல்லை. ஏன்? எனக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. நான் உள்ள போய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுவேன். நான் உள்ள போறதுக்கு கீ அந்நிய பாஷைன்னு சொல்றாரு. ஆமீன் சொல்லியிருக்கணும். தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. மலைக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாகவே 4 குடம் தண்ணி வாய்க்கால் நிரம்பல, 8 குடம் வாய்க்கால் நிரம்பல, 12 குடம் வாய்க்கால் நிரம்பிடுச்சு. இப்ப இவர் பார்க்கிறாரு, மழை வரப்போகுது. மழை வந்தா, ஒரு பெருவெள்ளம் வந்தா, இந்த வாய்க்கால தண்ணீர் இப்படிதானே மூழ்கி அப்படி நிரம்பி இப்படிதானே வழிய போகுது. மலைக்காக ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எலியா தண்ணீரால் வாய்க்காலை நிரப்பினான். அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, அரைச்ச மாவு அரைக்காதீங்க. உங்க ஜெபத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஸ்தாபனத்துல ஜெபிக்கிறவங்க நாட்கள் வரட்டும். அங்க இருக்கிறவங்க ஜெபிச்சா செத்த பிரேதங்கள் கூட எழும்புதுன்னு சொல்லுகிற நாட்கள் வருவதாக. உங்க வலதுகை தூக்கி பிடிங்க பார்க்கலாம். உங்க வலதுகை தூக்கி பிடிங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்கிற இந்த ஸ்தாபனத்தின் வாசல்ல வைக்கிற யோசுவா எரிகோ கோட்டை விழுந்து கிடக்கிறது. கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம். ரீமா காஷே தே ரே மேனே. யோசுவா எரிகோ கோட்டை விழுந்து கிடக்குது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. ஜனங்க புறப்பட்டு ஆயப்பட்டத்தை நோக்கி நகர்றாங்க. ஒரு அபிஷேகத்துல வாங்க. யோசுவா சொல்றாரு, இனி ஒருவன் எழுந்து, எவன் ஒருவன் எழுந்து இந்த சுவரை, இந்த மதில் சுவரை எவன் கட்டினாலும் அதன் கடக்கால் போடும் பொழுது, அஸ்திபாரத்துக்கு குழி எடுக்கும் பொழுது அவன் மூத்த ஆண் பிள்ளை செத்து போவான்.
அஸ்திபாரம் போட்டு வாசல் கால் வைக்கும் பொழுது இரண்டாவது ஆண் பிள்ளையும் செத்து போவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 500 வருஷம் கழிச்சு யோசுவா வாழ்ந்து 5 தலைமுறைக்கு அப்புறம் ஈயேல் என்றதான ஒருவன் எழுந்து எரிகோவை பத்தி கேள்விப்பட்டு எரிகோ சுவரை நான் மறுபடியும் கட்டுவேன் எழுந்து கட்ட ஆரம்பிக்கிறான். அஸ்திபாரம் போடுறான். 500 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பேசப்பட்ட யோசுவாவின் வார்த்தை அங்க பலிக்குதுங்க. மூத்த பிள்ளை செத்து போறான் செய்தி வருது. அடக்கம் பண்ணிட்டு வந்து வாசக்கால வைக்கிறான். இரண்டாவது ஆண் பிள்ளையும் செத்து போனான். உங்க ஜெபம் நீ மறந்தாலும் தேவ சமூகம் மறக்கிறது கிடையாது. உங்க ஜெபம் கருத்தா இருக்கணும், கருத்தா இருக்கணும், டீடைல்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலை ஆராதனையில இந்த செய்தி தான் பேசினேன். ஆண்டவர் சில காரியங்களை நான் மாத்தி சொல்றேன். ஆவியானவர் சிந்தையில கொடுக்கிறாரு. எங்க அப்பா சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. வலது ஃபுல்லா கண்ணில் இருந்து கால் வரைக்கும் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸ்ட்ரோக் ரைட் ஃபுல்லா. எங்க அப்பா டிஃபென்ஸ்ல வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு பல ஹாஸ்பிட்டல் உண்டு, இன்சூரன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ என் தம்பி சொன்னா ஜிஹெச்ல இருக்கிறான். அவன் சொன்னான், ஆனால் எங்கேயும் போகாதீங்க, ஜிஹெச் வாங்க, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம், உங்களுக்கு ஸ்பெஷல் வார்டு போட்டு தரேன் சொல்லி ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்ணிட்டேன். அவன் சொன்னா ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் ஓபியில் இருங்கண்ணே, நாளைக்கு காலையில் உங்களுக்கு நல்ல ஒரு வார்டை கொடுத்துறேன். நான் இப்போ நைட்டு நான் ஓபியில் இருக்கிறேன். எங்கள் அப்பா படுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, என்ன பாத்ரூம் கூட்டு போடா. நான் சொன்னேன், அப்பா உங்களால் நடக்க முடியாது, டாக்டர் எலும்பு கூட சொல்லியிருக்காரு, ஆனால் நீங்கள் பெட்லேயே நீங்கள் எல்லாம் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லா வசதி பண்ணித்தரேன். எங்கள் அப்பா சொன்னேன், என்னை கொண்டு போடா, என்னை கூட்டு போ. நான் வீல் சேரை கொண்டு வந்து எங்கள் அப்பா கைத்தாங்களை தூக்கி வீல் சேரில் உட்கார வச்சு, கவனிங்க, கொண்டு போய் உள்ளே கொண்டு போனால் அது ஒரு இந்தியன் டாய்லெட். அவரை தூக்கி அப்படி நிற்க வைக்கிறேன். என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, தர வழுக்குது. அப்படியே 2 பேரும் கீழே விழுந்தோம். அவர் போய் அப்படியே அந்த இந்தியன் டாய்லெட் போய் அப்படியே மாட்டிக்கொண்டார். ஓடி போய் பதறி போய் தூக்குறேன். அவர் சேர்ல உட்கார வச்சுட்டு ஓடி போய் சோப்பை கொண்டு வந்து முழுவதுமா கழுவி அழுதுட்டே கழுவுறேன். எங்க அப்பா ஒரு பக்கம் அழுகுறாரு, நான் ஒரு பக்கம் அழுகுறேன். இப்படி இருந்தாரு, இப்படி ஆயிட்டாரு, சாகுற வரைக்கும் இப்படிதான் இருக்க போறாரா? ஒரு பிள்ளையா துடிக்கிற தகப்பனை பார்த்து எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அவரை ட்ரெஸ்ஸை மாத்தி கொண்டு வந்து பெட்ல போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. மணி 1:50. பக்கத்து பெட்டு காலியா இருக்கு. பெட்டில் ஏறி முழங்கால் போட்டுட்டேன். அக்கம் பக்கத்துல பார்க்கல. சூழ்நிலை வரும்பொழுது அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க, குருடனா இருப்பது நல்லது. சூழ்நிலை உனக்கு சாதகமா இல்லாத நேரத்தில் ஒரு புயல் ஒன்று தாக்கும் பொழுது நீ செவிடனா இருப்பது நல்லது. உலகம் சொல்லும் சிலவற்றை நீ அந்த இடத்துல உன் செவிகளை அடைத்துக் கொண்டு ஜெபிப்பது நல்லதா இருக்கும். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அசைஞ்சிருவீங்க. உலகம் சொல்லும் சுனாமி வருது, நீ சொல்லுவ வரும், என் தெருக்குள்ள வரும், என் வீட்டு வாசற்படியில வராதுன்னு சொன்னா உலகமே அழிந்தது. நோவா குடும்பத்தை காப்பாற்ற முடியுனா நம்முடைய முற்பிதா நோவா உன்னையும் அவர் விடுவிக்க காப்பாற்ற நடத்த உண்மை உள்ளவர். நைட்டு ஒரு டைம் 2, 2:30, 3 கிட்ட வருது. அந்நிய பாஷையில் இருக்கிற முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில இருக்கிற 1-2 மணி நேரம் அப்படி டக்குன்னு ஒரு ஆவில ஒரு பேலன், ஒரு விசுவாசம், ஒரு உச்சத்தில் அடையும் பொழுது நேரா எங்க அப்பா பக்கத்துல போய் நின்று என் வலது கை அவர் தலையில வச்சேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இரத்த நாளங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், அடைப்புகள் எல்லாம் சரியாகட்டும் ஆண்டவரே, நரம்புகள் எல்லாம் ஸ்திரமுள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு நான் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, உங்க அப்பா நடக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும்பா, நிக்கிறதுக்கே 3 மாசம்பா, நடக்கிறதுக்கு கைத்தாங்க நடக்க 3 மாசம்பா, பேசுறதுக்கு 6 மாசம். ஆனா அன்னைக்கு நான் ஜெபத்துல என்ன டிக்ளேர் பண்ணேன், எண்ணி 21வது நாள் எங்க அப்பா பழைய நிலைமைக்கு வருவார் ஆண்டவரே. கருத்தான ஜெபம் கொண்டு வந்தேன். டெய்லி குளிப்பாட்டுவேன், டெய்லி எண்ணெய் தேய்ப்பேன், டெய்லி அவருக்கு பவுடர் பூசுவேன். தாய் தகப்பனை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு யார் தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்காரோ உண்மையா இருக்கணும். அவங்களுக்கு நீங்க மனம் கோணாம கஷ்டப்படுத்தாம பொய் சொல்லாம இருக்க கற்றுக்கொள்ளுங்க பிள்ளைங்க. 21வது நாள் நான் கடைக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். எங்க அப்பா ஏறி மொட்டை மாடியில நிக்கிறாரு. பெட்ல இருந்தவர் ஓடி வந்து கேட்கிறேன் எங்க அம்மா கிட்ட, மாமா என்னம்மா இந்த மனுஷன் மேல நிக்கிறாரு? எங்க அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, அந்த குள்ள மனுஷன் கேட்கலடா ஏறி போயிட்டாரா. எங்க அம்மாக்கு சந்தில அப்படி சிந்து படுறாங்க. இந்த குள்ள மனுஷன் கேட்கலடா போயிட்டாரா, ஓடு 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 போனா. எங்க அப்பா அப்படி சவுத்த பிடிச்சு அப்படி நடந்துட்டு இருக்கிறாரு. நான் கேட்கிறப்பா என்னப்பா நடக்க முடியுதுடா என்னால. அவன் பைத்தியக்காரன், 6 வருஷம் ஆகும், 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகுன்றான். கருத்தாய் ஜெபிச்சிட்டீங்கன்னா
அதுக்கு பிற்பாடு நீங்க ஸ்தோத்திரம் மட்டும்தான் செலுத்தணும். அரைச்சதை அரைக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் செய்தியை முடிக்கிறேன். 10 நிமிஷம் அப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு பிரசங்கம் பண்ணாராம். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டாராம். அப்ப ஜனங்க கிட்ட சொன்னாராம், ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டேன், காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அப்படி உட்காந்து பிரசங்கிக்கிட்டோமான்னு கேட்டாரா. ஜனங்க அப்படி சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், பாஸ்டர் கால் வலிக்கும், உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம், நாங்களாம் படுத்துட்டே கேட்குறோம். நாங்களாம் அப்படி யாரும் ஆயிடாதீங்க. நீங்க பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்க கிளம்புறோம். அல்லேலூயா. முதல் காரியம் சொன்ன, மலைக்காக எலி அப்படி ஜெபிச்சாரு. முதலாவது வாய்க்கால தண்ணீரால நிரப்பினார். அதனால தான் 4 நாளா கேட்டார். வாய்க்கால் நிரப்பி பார்த்தாரு. 2வது ஆகாப்ப உபவாசத்தை முடிக்க சொல்றாரு. 3வது பெருமலையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்டாரு. 4வது மலை மூடுவதற்குள்ளாய் ரதங்களுக்கு முன்பாய் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டான்னு எலியா அமைதலா இருல, விசுவாச கிரியைகளை செய்த எலியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் எனக்கு எலியா ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாய் சென்ட் தாமஸ் மவுண்ட் தோமா ரத்த சாட்சியா மரிச்ச இடம் சென்னைக்கு போகணும். நீங்க போய் பார்க்கணும். ரத்த சிந்தி இயேசுவோட விழாவில் கை போட்ட ஒரு தேவ மனுஷன் அப்போஸ்தலன் வந்து சென்னையில் செத்து போயிருக்காரு. 7 நாள் உபவாசத்தில் போனேன். 7வது நாள் கேட்டேன். பேதுரு கரங்களை வைக்கிறான், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள், தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். பவுல் கரங்களை வைக்கிறான். ஏன்பா என் ஊழியத்தில் அடுத்த கட்ட நகர்த்துங்க. 7வது நாள் வெறி பிடிச்சு ஜபிக்கிறேன். 7வது நாள் உங்ககிட்ட சொல்றேன், சில நிமிஷங்கள் 7வது நாள் சில நிமிஷம் என் கால் தரையில நிக்கல. அந்த நாள் முதற்கொண்டு என் ஊழியத்தில் பெரிய அசைவுகளை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சார். பெரிய அசைவுகள் சபையை புரட்டி போடும். எங்க ஊழியத்து போல சேரெல்லாம் உடையும். வாலிய பிள்ளைகளை கர்த்தர் பயங்கரமாய் தொடராரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஜெபங்கள் கருத்தா இருக்கணுங்க. ஜெபங்கள் கருத்தா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், பயந்து தான் ஜெபிக்கிறோம். தேவையை பார்த்து பார்த்து அழுது ஒப்பாரி வச்சு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கலங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது உடனே ஒரு ஜெபமா நடக்கணுமா? உடனே உபவாசத்தை போடு. உடனே உபவாசத்தை போடு. ஒரு ரூமுக்குள்ள வாங்க, நீங்க உபவாசத்தை 20 நாள் உட்காருங்க. நான் நல்லா டெய்லி மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிடுவேன். யார் ஜெபம் கேட்குதுன்னு பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை வருத்த சொல்லலைங்க. உனக்கு எல்லாமே திறந்த வாசல வச்சிருக்கிறாரு. உள்ள போவதுக்கு உண்டான பரிசுத்தம், பிரசன்னம், மகிமை தான் தேவை. அவர் உன் பக்கத்துல நிக்கணும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அவர் எதிர்பார்க்கிற பிரசன்னம், அவர் எதிர்பார்க்கிற உண்மை, மகிமை. மனுஷன் இங்க தான் தவறி போறான். சரி பாஸ்டர், நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முடிவை எழுத சொல்றீங்களே, அப்ப நான் என்ன வேணா ஜெபிச்சுக்கலாமா? என்ன வேணா நான் எழுதிக்கலாமா? மாம்சத்துல எழுதிடுவோமே, ஆமாவா இல்லையா? எனக்கு ஒரு 10 வீடு வாங்கணும் ஆசை, எனக்கு ஒரு 10 வீடு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் முடிவை எழுதி நான் ஜெபிச்சிடலாமா? சொல்லுங்க. ஒரு தவறான ஒரு காரியத்துக்காக நான் முடிவை எழுதி அது எனக்கு கொடுங்க ஆண்டவரே நான் ஜெபிச்சிடலாமா? அங்கேயே ஒரு செக் வருது. அப்ப எலியா அதை என்ன செஞ்சாரு? இப்ப நான் அக்கினிக்கு வரேன். முதல் காரியம் சொன்ன 2 ஜெபம். முதலாவது அக்கினி, 2வது மலை. உங்களுக்கு நான் மலைக்காக எப்படி ஜெபிச்சா சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நான் அக்கினிக்கு வரேன். அதே பலிபீடம் கல்லு, மரக்கட்டை, துண்டிக்கப்பட்ட காலை, வாய்க்கால். இப்ப நான் அக்கினி ஜெபத்துக்கு எப்படி ஜெபிச்சா சொல்லி கொடுக்கிறேன். கல்லை வச்சுட்டாரு. கல்லுக்கு மேல என்ன வச்சாரு? அது ஏன் பாஸ்டர் எங்களை பார்த்து கேட்குறீங்க? முடிங்க பாஸ்டர். பலிபீடம், கல்லு, கட்டை. இன்னைக்கு சண்டே ஸ்கூலா? பலிபீடம், கல்லு, கட்டை, காலை, வாய்க்கால். 5 கிருபை. கவனிங்க. 2வது ஜெபம் அக்கினிக்கு. இன்னைக்கு போயிட்டு ஆராதனை முடிச்ச உடனே கடகடன்னு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கம் வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு யாராச்சும் தூங்குனீங்கன்னா உங்களை அப்படியே திருநெல்வேலி பக்கம் நான் திருநெல்வேலி எங்கள் ஊர் பக்கம் நேற்று கூட சொன்ன பாருங்க, அம்மிக்கல் ஒன்று இருக்கும். அம்மிக்கல் அது எங்கள் ஊரில் அரைச்சி அப்படி பள்ளமாக இருக்கும். அப்படி அது இஞ்சியை வச்சு கச்ச அப்படி நசுக்குவாங்க. அப்படியே அது அப்படின்னு அது என்ன ஆகும்? அரையும். அந்த மாதிரி உங்களை வச்சு அப்படியே என்ன செய்தி கொடு வாரம் அப்படி வருது. எல்லாத்தையும் கேட்கறது. ஊழியக்கார குடல் வலி எடுத்து பிரசங்கம் பண்ணுவான். கடைசியா வந்து பாஸ்டர்
ஒரே பிரச்சனை பாஸ்டர். செய்தியை கேட்டுட்டு சபையை விட்டு போகும்போது அழுதுனே போறது, ஒப்பாரி வச்சு. ஒருத்தர் கூட துக்கத்தோடு வந்தேன் பாஸ்டர், ஆவியானவர் பேசினார் பாஸ்டர், இன்னைக்கு வீட்டுல போய் வலது காலை எடுத்து வைக்கும் பொழுது மலைகளை புரட்டி சமுத்திரத்தை தள்ளுவான் பாஸ்டர். ஒருத்தர். அதுதான் 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ. யவீரு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. நம்ம அந்த விசுவாசத்துல இப்ப இல்ல. ஆனா அவ வந்தா, எனக்கு வீட்டுக்கெல்லாம் வரணும், என் சொந்த கதை சோக கதை சொல்லணும், என் வியாதியை சொல்லணும், நான் ஜெபிக்கணும், அவர் தலைமையில கை வைக்கணும், எதுவும் வேணாம், நான் தொடுவேன். நான் தொடும் பொழுது என் மொத்த ஜாதகத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவ விசுவாசம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வேற ஒரு அம்மா வருது பாஸ்டர். ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து சொல்லுது, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. எதுக்குமா ஜோம் பண்ணோம்? என்ன வயசு? 72. எதுக்கு ஜோம் பண்ணோம்? இடுப்புல இருந்து கால் வரைக்கும் அப்படியே நோவுது பாஸ்டர். நான் அப்படியே மேல இருந்து கீழே வரையும் பார்த்தேன். 72க்கு நோகுது, 40+ எனக்கே நோகுது. நான் யார்கிட்ட போய் சொல்றது? எத்தனை புள்ளன்னு கேட்டேன். 5 புள்ளைய பெற்றிருக்கிற, 72 வயசாகுது உனக்கு, இதுல வேற அப்படியே நோகுது பாஸ்டர். இதுல வேற நீங்களா ரொம்ப புத்திசாலி. ஏசிய சபை 2000 பேர் வருவாங்க. ஈஸ்டருக்கு போயிருக்கிறேன், இன்னொரு ஆராதனைக்கு போகணும், செய்தியை கொடுத்துட்டு வேகமா படிக்கட்டு இறங்குறேன். அதுக்குள்ள ஒரு கூட்டம் இறங்கி ஓடுது. அதுல வேற 2 பேர் பைபிளை பிடிச்சுன்னு, சிஸ்டர் போன வாரம் ஒரே பிசாசு தொல்லை, உடலையே உபவாசம் போட்டு கட்டிட்டேனே. நான் அப்படி பார்த்தேன், நீ கட்டிட்டாலும் உன் கட்டுல அவன் கட்டப்பட்டுட்டாலும் சபையில வந்து அப்படி குதிக்கிறது. வீட்டுக்கு போன பாஸ்டர் ஒரே சமாதானம் இல்லை பாஸ்டர். வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், 400 ஜெப குறிப்பு, நீ வீட்டுக்கு 500 கொடுக்குறேன். நீங்க பண்ற கூத்து, ஐயோ 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 அப்பா, ஊழியக்காரன் படுற பாடு எங்க ஐயாக்கு தான் தெரியும். என் மைண்ட் வாய்ஸாவே பேசுறாரு பிரதர். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா வயசு? 72. நான் சொன்னேன் 40+. எனக்கே நோவுது. நோதான் செய்யும். உங்க ஜெப குறிப்பெல்லாம் வருது பாருங்க. நாங்களும் உங்களை ஜெபிச்சு எவ்வளவு பிரசங்கம் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஊழியக்காரன் மேல கையை வச்சாதான் உங்களுக்கு ஒரு திருப்தி. நீங்க யாராச்சும் ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை அப்படியே வார்த்தையை கேட்கும் பொழுதே அற்புதம் செய்வார்னு நம்புனுங்க, விசுவாசிக்கணுங்க. ஆவியானவர் பேசுதா இருந்தா ஆமீன் சொல்லுங்க. 2வது ஜெபம் அக்கினிக்கு எப்படி தம்மா ஜெபம் பண்ணாரு? நான் முடிச்சிட்டேன். பலிபீடம், கல்லு, மரம், காலை, வாய்க்கால். இப்ப அக்கினிக்கு எப்படி தம்மா ஜெபம் பண்ணாரு? என் கேள்வி என்ன தெரியுமா? அக்கினி வானத்துல இறங்க போகுது. மரக்கட்டை என்ன பண்ணணும்? நல்லா கொழுந்து விட்டு எரியணும். மரத்தை தொட்டு பாருங்க, அது ஒன்றும் தெரியாது, அப்படியே இருக்கும், சில்லுன்னு இருக்கும். ஆனா அதை கொளுத்தி பாருங்க, அது அனலை கக்கும். அது கிறிஸ்துவுக்கு ஒப்பனை, அனலை கக்கும். இந்த என் கேள்வி என்ன தெரியுமா? மரக்கட்டையை கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சுட்டு 12 குடம் தண்ணி எந்த புத்திசாலினா ஊத்துவானா பலிபீடத்துல? இப்ப நான் சமைக்கிறேன், நானும் பில்லியாவும் சமைக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் பிரியாணி கொடுக்க மாட்டான், வாய் பழக்காதீங்க. இப்ப நான் சொல்றேன், தம்பிங்கெல்லாம் போங்க, சிஸ்டர்லாம் போங்க, அப்படியே அங்கங்க இருக்கிற மரக்கட்டையெல்லாம் கொண்டு வாங்க. நீங்கெல்லாம் போயிட்டு அப்படியே பறக்கி கொண்டு வந்து மரக்கட்டை கொடுக்குறீங்க. அது நேற்று நைட்டு பெஞ்ச மலையில அப்படியே ஈரமா இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்? அறிவு இருக்கா உங்களுக்கு? புத்தி இருக்கா? இது எப்படி எரியும்? இது எங்க இருந்து அனல் பிடிக்கும்? எப்ப நான் சமைச்சு முடிக்கிறது? கேப்பனா இல்லையா? அப்ப எலியாவுடைய காரியம் முட்டாள்தனமா இருக்கா இல்லையா? வெளியேந்து பாக்குறவனுக்கு என்ன பொருள், என்ன செய்யறாரு? மரக்கட்டை மேல 12 குடம் தண்ணி அந்த புத்திசாலி ஊத்துவானா எரிய வேண்டிய கட்டை மேல? என்ன பொருள்? அக்கினி இறங்கணும்னா அங்க என்ன சண்டை கர்மம் இல்ல. உன் தெய்வம் பெருசா, ஏன் தெய்வம் பெருசா? ஆனா 12 குடம் தண்ணிய மரக்கட்டை மேல சொல்லுன்னு ஊத்துறாரு. அது எங்க இருந்து அனல் பிடிச்சி எரியும்? எப்படி எரியும்? என் கேள்வி கரெக்டா இல்லையா? மரம். ஏசாயா 11:10 எடுக்க வேண்டாம், சமயம் இல்லை. மரம், ஈசாயின் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றி கிளையாக மரமாக. ஈசாய் தாவீதின் தகப்பன். நம்ம ஆண்டவருக்கு கவனிங்க, பல நாமங்கள் உண்டு. அதுல ஒரு நாமம் தாவீதின் திறவுகோலை உடையவர், தாவீதின் குமாரன். வேதத்துல மரம்னு எங்கெல்லாம் வருதோ, நீங்க அந்த மரம் எங்கெல்லாம் வேதத்துல வந்திருக்கோ நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நோவா பேலை மரம். என்ன கவனிங்க, முடிக்கிறேன். நோவா பேலை மரம். உலகமே அழியுது. கிறிஸ்து என்ற பேலைக்குள்ள நோவா குடும்பம் போய் அடைக்கலம் புகுந்துட்டாங்க. அந்த குடும்பம் மாத்திரம் மீட்கப்பட்டது.
கவனிங்களே, அந்த பேலை எங்கெங்க போச்சு? கடைசியா போய் தரத்தடி எங்க நின்னுச்சு? நேத்து பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, சில காரியங்களை பேசிட்டு இருந்தோம். அந்த பேலை எங்க போச்சு? நின்னு எங்க போய் தரத்தடிச்சு? அராராத். தமிழ் அர்த்தம் என்ன? அராராத் என்ற எபிரேய வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன? பரிசுத்த பூமி. ஒரு மனுஷன் ஓடி ஓட்டம் முடியும் பொழுது வசனம் சொல்லுது, நோவாவின் பேலை மலையின் உச்சியின் மேல் நின்றது. மலையின் மேல் நின்றது. உங்க ஓட்டம் அந்த பூமியில முடியும் போது கர்த்தர் உன்னை மேல சியோனின் அனுபவத்துக்கு கொண்டு போயிடுவாரு. அது பரிசுத்த பூமி. ஆமீன் சொல்லுங்க. நோவா பேலை மரம், உலகமே அழியுது, அவன் குடும்பம் மாத்திரம் மீட்கப்பட்டது. இரண்டாவது, மோசே கோல் மரம் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நீட்டப்பட்டது. அந்த கோல் மரம் சமுத்திரத்தை பிளந்தது. எலிஷா வேலைக்காரன் வந்து சொல்றான், இரவலுக்கு வாங்கி கொண்டு வந்தது உள்ள போச்சு. எலிஷா மரத்தின் கிளையை உடைத்து விழுந்த இடத்தில் போட்டான். மரம் கோடாரி மிதந்தது. வேதத்தில் எங்கெல்லாம் மரம்னு வருதோ அங்கெல்லாம் நீங்க சொல்லணும் இயேசு. இப்ப எலியா மலைக்காக ஜெபிக்க போறாரு, அக்கினிக்காக ஜெபிக்க போறாரு. இந்த ஜெபம் கேட்கப்படணும்னா அந்த ஜெபத்தை எது மேல தெரியுமா கட்டினாரு? எது மேல தெரியுமா பில்ட் பண்ணாரு? இயேசு என்ற நாமத்தின் மேலதான் அந்த ஜெபம் வைக்கப்பட்டிருந்தது. எலியா வாழ்ந்து 800 வருஷம் கழிச்சு தான் இயேசு பறக்கிறாரு. இவங்கெல்லாம் இயேசுவை பார்க்கல, நீங்களாம் இயேசுவை பார்த்துட்டோம். அவர் ஊழியத்தை நம்ம பார்த்துட்டோம், மரணத்தை பார்த்துட்டோம், உயிர்த்தெழுதலை பார்த்துட்டோம். அவங்களுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இல்லைங்க இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா பலிபீடத்தில் வைக்கப்பட்ட மரத்துக்கு தண்ணிக்கு ஊத்துறாரு, மேல ஊத்துறாரு. என்ன அர்த்தம்? அந்த மரத்துக்கு ஒரு மரணத்தை கொடுக்கிறாரு. மரத்துக்கு மரணத்தை கொடுக்கிறாரு, அதை சாகடிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வராரு? என் தெய்வம் பெருசுன்னு சொல்றதை விட இயேசுன்னு ஒருத்த மரியாதை கர்ப்பத்தில் ஒரு வித்து உருவாகும், 30 வருஷம் மறைந்திருக்கும், அடுத்த 3 வருஷம் தன்னை உலகத்துக்கு காண்பிக்கும். அந்த 3 வருஷம் முடியும் பொழுது எந்த மனுக்குலத்துக்கு மீட்டெடுக்க வந்தாரோ அந்த மனுக்குலமே அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும், சிலுவை பாடுக்கு அனுமதி கொடுக்கும். அவருக்கு சிலுவையை என்ன பண்ணும்? வாரியில் அடித்து சுமக்க வச்சு வாரியில் அடிக்கப்படும், தசைகள் கிழிக்கப்படும், சிலுவை ஊனப்படும், கைகளில் ஆணி கால்களில் ஆணி, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும். அடக்கமும் செய்யப்பட்டு பெரிய கல்லால் அடைக்கும். ஆனாலும் 3வது நாள் ஜெய கிறிஸ்துவாய் அவர் உயிரோடு கூட வெளியே வருவார். எலியாவின் பலிபீடத்தில் வைக்கப்பட்ட மரம், நான் 12 குடம் தண்ணியை ஊத்துறேன், அதுக்கு ஒரு மரணத்தை கொடுக்கிறேன், ஆனாலும் அது கொழுந்து விட்டு எரியும். இயேசுவுக்கு ஒப்பனை. உங்களுக்கு ஒரு முதல் ஜெபம் சொல்லி கொடுத்தேன். ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே முடிவை டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்படி முடிவை நீங்க எழுதும் பொழுது மாம்சத்தில் இருந்துடக்கூடாது, மகிமையில, பிரசன்னத்துல, நாமத்துல நீங்க முடிவை எழுதணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், சின்ன பிள்ளைங்களை ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நீ எப்போ ஜெபம் பண்ணாலும் கிளாரிட்டி இருக்கணும். எனக்கு ஒரு பழக்கம், ஒரு சின்ன ஷர்ட் எடுக்க போனா கூட, ஆண்டவரே இதுதான் பிரைஸ், இதுக்கு மேல ₹1 கொடுக்க மாட்டேன், எனக்கு இந்த கலர் வேணும், இப்படி இருக்கணும், காலர் இப்படி வேணும், எனக்கு இப்படிலாம் வேணும். நான் உள்ள போவேன், அப்படியே கொடுப்பாரு, எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். கிளாரிட்டி இருக்கணுங்க ஜெபத்துல. கருத்தாய் எலியா ஜெபித்தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தர் கேட்டார், பலி கொடுக்க போனார். இது ரொம்ப ஆழமான காரியம். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. மோரியா மலையை நோக்கி 3 நாள் பிரயாணப்படுறாரு. 2 வேலைக்காரனை கூப்பிட்டாரு. 3 பொருள் எடுத்தாங்க, கத்தி, நெருப்பு, மரம். 3 எடுத்து வேலைக்காரன் சுமந்துட்டு வராங்க. அண்ணாந்து பார்க்கிறாரு, போக வேண்டிய தூரம் வந்து இடம் வந்துருச்சு. குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது ஆபிரகாம் வேலைக்காரர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தினான்னு வசனம் சொல்லுது. நிறுத்தி சுமந்து வந்த 3 பொருளையும் வாங்குறாரு. ஆபிரகாம் எதை வாங்கினாரு? கத்தி, நெருப்பு, மரம். மரத்தை தூக்கி பிள்ளை மேல வச்சுட்டாரு. மரம்னா எதுக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம், சிலுவைக்கு அடையாளம், கல்வாரிக்கு அடையாளம். மரத்தை தூக்கி யார் மேல வச்சாரு? பிள்ளை மேல வச்சிட்டாரு. கத்தியும் நெருப்பையும் இவர் வாங்கிட்டாரு. இப்போ வாங்கிட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் போகும் இடம் மட்டும் போய் திரும்பி வரும் வரைக்கும். போகிறது எதுக்கு? பிள்ளைய பலி கொடுக்க, பிள்ளைய கர்த்தருக்கு பலி கொடுக்க, சாகடிக்க. ஆனா ஸ்டேட்மெண்ட் முடிவு என்ன எழுதுறாரு? நான் போகிறது உண்மை, பலி கொடுக்க போகிறது உண்மை, ஆனாலும் நானும் பிள்ளையானும் திரும்பி வருவோம். ஆமென் சொல்லுங்க. மரம் என்ன அடையாளம்? ஆபிரகாம் என்ன விசுவாசிச்சாரு? பிதா அக்கினியின் சிங்காசனத்தில் இருக்காரு, வலது வருஷத்துல குமாரன் இருக்காரு, இயேசு இருக்காரு. அவருடைய வேலை என்ன?
ஆபிரகாமே நானு 100 வயசுல பிள்ளை கொடுத்தாரு. என் பிள்ளைக்காக அவர் எண்ணுக்கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் பரிந்து பேசுறதுதானே அவர் வேலை. பிதா விரும்புறாரு என் பிள்ளைய பலி கொடுக்க. ஆனா குமாரனாகிய இயேசு என் பிள்ளைய விட மாட்டாரு. பிதாவிடத்துல பரிந்து பேசி என் பிள்ளைய மீட்டு கொடுத்துருவாரு. நானும் பிள்ளையான திரும்பி வருவோம். முடிவை எழுதின ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முடிச்சிட்டேன். அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. முடிச்சதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? உங்க ஜெபிக்கிறது நல்லதுங்க. ஆனா நீங்க கருத்தா ஜெபிக்கணும். இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்களா? கருத்தா ஜெபிக்கணும். கருத்தா ஜெபிக்கணும். உங்க ஜெபம் நீங்க ஜெபிக்கும் பொழுது அதை கேட்கிறவங்க அதை பார்த்து அவங்க கற்றுக்கொள்ளணும். கருத்தாய், டீடைல்டா, விலாவரியா, கருத்தா, ஞானமா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது முடிவை எழுதணும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும். நான் எங்க அப்பாக்கு எழுதினேன், 21வது நாள் மருந்து மாத்திரை சாப்பிடலாம் ஆண்டவரே, ஜீவனையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தகப்பன் மட்டும்தான் ஆண்டவரை கூட்டி கொடுக்க முடியும். எங்க அப்பாக்கு நான் தான் எழுதினேன். 21வது நாள் அவர் கர்த்தரை எழுந்து நிற்க கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த செய்தி புரிஞ்சது எனக்கு தெரியல. புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கிரியை இருக்கணுங்க விசுவாசத்துல. ஜெபிச்ச பிற்பாடு கிரியை ரொம்ப முக்கியங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, கிரியை ரொம்ப முக்கியம். பாஸ்டரோட சாட்சி, திரள் சாட்சிகளை கேட்டுட்டே இருந்தேன். நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன், லேர்ன் பண்ணேன். திரள் சாட்சிகள். இப்படிப்பட்ட தேவ மனுஷன மந்தையில் இருக்கிற நீங்க குருட்டாம்போக்கில் கண்முடித்தனமா பாரம்பரியமா ஜெபிக்கிறவங்கள நீங்க இருக்கக்கூடாது. நீங்க கருத்தா ஜெபிக்கணும். முடிவை எழுதி ஜெபிக்கணும். அந்த முடிவு மகிமையில, பிரசனத்துல, நாமத்துல தான் நீங்க எழுதணும். மாம்சத்துல எழுதிடக்கூடாது. எழுந்துருங்க பார்க்கலாம். கீபோர்டு இருப்பாரா? தம்பி இருக்காரா? அப்படி எழுமுங்க. அப்படி கண்களை மூடுங்க. சீக்கிரம். ஜி மைனர். அப்படி கண்களை மூடுங்க. பிள்ளைங்க எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க. பிள்ளைங்க மாத்திரம் அப்படியே 2 கரத்தை உயர்த்துங்க. பிள்ளைகள் மாத்திரம், எல்லா பிள்ளைகள் மாத்திரம், பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு அந்த பரிசுத்த ஆவிய என் மேல பொழிய பண்ணுங்க. ஊற்றுங்கப்பா. நான் உங்க பிள்ளை, நீங்க என் தகப்பன். எனக்கு அந்த ஆவி வேணும்பா. சொல்லுங்க, வேணும்பா. அந்த பரிசுத்த ஆவிய எனக்கு கொடுங்கப்பா. யாராகிலும் பிரதர் சிஸ்டர்ஸ் இருப்பீங்கன்னா, இன்னும் அந்த பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கலையே, ஆவியானவர் மேல ஊற்று அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் நான் ஜெபிச்சேன், அப்பா யாரெல்லாம் இந்த ஆராதனைக்கு வர போறாங்களோ அவங்க பக்கத்தில் ஒரு தூதனை நான் நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் நின்று கொண்டு இருக்கிறாரு. உங்க ஜெபத்தில் கர்த்தர் உங்க உள் கட்டமைப்பை மாத்துறாரு. உங்க ஜெபம் கருத்தா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க கருத்தா ஜெபிச்சா முடிவை எழுதி ஜெபிப்பீங்க. நாமத்தின் பேர்ல ஜெபிப்பீங்க. நீங்க அப்படி ஜெபிச்சிட்டீங்கன்னா, எலியாவுக்கு சடுதியாய் பதில் கொடுத்தவர் உங்களுக்கும் சடுதியாய் பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆராதனை முடிச்சு நீங்க போகலாம். நீங்க போய் உங்க வீட்டிலேயோ உங்க ரூமுக்குள்ள உட்கார்ந்து உங்க பிரச்சனை, துன்பம், சஞ்சலம், வியாதி, போராட்டம், எதிர்பார்ப்பு, பொருளாதார நெருக்கம், சரீர பலவீனம் எல்லாத்தையும் ஆவில நிரம்பி நல்லா கொஞ்ச நேரம் துதிச்சு நீங்க முடிவை இயேசுவின் நாமத்தில் எழுதுங்க. நீங்க முடிவை இயேசுவின் நாமத்தில் எழுதும் பொழுது கர்த்தர் அந்த முடிவுக்கு, கருத்தான ஜெபத்துக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ளதாகவே கர்த்தர் பதில் கொடுப்பாருங்க. அப்படியே அப்படியே கரங்களை உயர்த்துவீங்களா? அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே,
நதியாக பாய்ந்திடுமே. எஸ், அக்கினியாய் இறங்கிடுமே. டாடி, உங்க மகிமை இந்த கேம்பஸ் முழுவதுமா, இந்த ஊழியத்தின் தரிசனத்தின் வேர்களிலே உங்க மகிமை பற்றி பிடிக்கட்டும். இதுவரைக்கும் பார்த்த மகிமை அல்ல, இதுவரைக்கும் கண்ட அதிசயங்களை அல்ல, காணாதவைகளை காணும்படியாய் ஒரு கருத்துள்ள ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே எல்லை முழுவதுமாய் உங்க அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கண்களை மூடி உங்க சப்த வாய்களை திறந்து, அப்பா உங்க அக்கினி என் மேல இறங்கட்டும்பா. பிள்ளைங்க கேளுங்க, சகோதரர்கள் கேளுங்க, சகோதரிமார்கள் கேளுங்க. பாய்ந்திடுமே பின்மாடி என் அபிஷேகம். எஸ், மாம்சமான யாவர் மேலும். டாடி, உங்க மகிமை ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் ஹோலி கோஸ்ட். எஸ், எல்லா வெறுமைகள் வெளியேறட்டும், எல்லா இயலமைகள் வெளியேறட்டும், பாவ உணர்வுகள் வெளியேறட்டும். எஸ், எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. திக்க தரிசனம் உரைத்திடவே. எஸ், எஸ், எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. திக்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அப்பா, உங்க ஆவி எங்க பிள்ளைங்க மேல உங்க ஆவி கட்டவிழ்க்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானத்தின் பலி மாற்றங்கள் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எஸ், எஸ், அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே ஒரு சேனையை தேவனே என்னை அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக பெரும் காற்றாக ஜீவன் நதியாக. பாஷைய பேசி பாருங்க பிள்ளைங்க, பாஷைய பேசி பாருங்க. எஸ், 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 எஸ். 120 பேர் மேல இறங்கின அக்கினிமயமான நாவுகள் போல எங்க பிள்ளைகள் மேல ஆவி ஊற்றப்படுவதாக. எஸ், 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 எஸ். அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. பணிந்திருக்கிற சாம்பல்கள் ஊதப்படுவதாக. மண் மேடுகள் விளக்கப்படுவதாக. எஸ், 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 எஸ். அக்கினிமயமான நாவுகள் இறங்கட்டும், இறங்கட்டும். பிள்ளைகள் யாவர் மேலே உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி, உங்க அக்கினி. ரிஷி, ரிஷி, ரிஷி. glory, glory. வாயை திறந்து டாடி, வாயை திறந்து பாஷையை பேச முயற்சி பண்ணு, பாஷையை பேச முயற்சி பண்ணு. என் ஆவியுடைய அக்கினி, ஒரு அக்கினி தலை. glory, 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 glory. yes. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக. கரங்களை தட்டி
அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கண்ணை திறக்காதீங்க, கண்களை திறக்காதீங்க. தேவ பிரசன்னத்தில் அசட்டை பண்ணுகிற நேரம் அல்ல. உங்களை வேலை வாங்க நான் வரல, உங்களை தட்டி விடுறேன். உன் ஜெபம் கருத்தா இருக்கணும். என் ஆண்டவரோடு பேசுகிற ஜெபம் இந்த பூமியில் இதுவரைக்கும் எவரும் செய்திராத நிறைவை தொடணும். வேதம் என்று ஒன்று எழுதப்பட்டால் எலியாவின் ஜெபத்தை தியானிக்கிற சபையே, உங்கள் ஜெபம் எழுதப்படுவதாக. உங்க கையை தூக்கி பிடிக்கும் பொழுது சொல்லுங்க, அப்பா அந்த ஆவியை மேல இறக்கட்டும். பாஷையை பேச பாருங்க, பேச பாருங்க, முயற்சி பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க, பிள்ளைங்க, தம்பி தங்கச்சி, பேசு பேசு. பாஸ்டர் நான் பேசுறது தப்பா இருக்குமா? தவறா இருந்தாலும் பரவாயில்லை. நிறைவானவர் உள்ள வரும் பொழுது குறைவுகள் வெளியே போகும். உன் கிரிய மாத்திரம் தான் இங்க தேவை. அப்பா அந்த பாஷனுக்கு வேணும்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. வானத்தின் பரிமாற்றங்கள், வானத்தின் அக்கினி என் மேல ஊற்றுங்க. அக்கினியாயிருக்குமே சொல்லி முடிப்போமா? அக்னிநாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்களுக்கு சொல்றேன், பிரதர் சிஸ்டருக்கு சொல்றேன், பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆராதனை முடிச்சவங்க வீட்டுக்கு போங்க. ஒரு நோட் புக்கை எடுங்க, ஒரு நோட் புக்கை எடுங்க. உங்க ஜெபங்களை கருத்தா அரை மணி நேரமா 1 மணி நேரமா கருத்தா ஜெபிச்சு முடியுங்க. அவர் நாமத்துல ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் எதிர்காலத்தை குறித்ததான கருத்துள்ள ஜெபம், உன் தரிசனத்தை குறித்ததான கருத்துள்ள ஜெபம். இன்னைக்கு நீ எழுத போகிற முடிவு அடுத்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து நீ பார்க்கும் பொழுது, அன்றைக்கு நான் எழுதின முடிவு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு பலித்தது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சாட்சியை, வரலாற்றை உண்டு பண்ணுகிற ஜெபமாய் முடிவை நீங்க எழுதி முடிக்கணும். அப்படியே கரங்களை உயர்த்துங்க, நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி. பவுல் சொல்லுகிறாரே, ஓய்வு நாள் எனக்கு பண்டிகை நாளாய் இருக்கிறது, என்னை அனுப்பி விடுங்கள் என்று. எங்களுக்கு இந்த ஓய்வு நாள் பண்டிகை நாளுப்பா. நாங்கள் எலியாவின் ஜெபத்தை குறித்து தியானிச்சோம். அநேக காரியத்தை கொண்டு வந்த ஆவியானவர் சமயத்தை கருதி சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மாற்ற சொல்லி இருக்கிறேன். அந்த பிள்ளைகள் மேல ஜெப ஆவி இறங்கட்டும். இந்த ஸ்தாபனத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டாஃபையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை சூழ்நிலைகள் ஆண்டவரே, சாதகம் இல்லாத நேரங்கள் ஆண்டவரே, நீங்க தானப்பா உங்க கரத்தை நீட்டுனீங்க, நீங்க தானப்பா கரத்தை நீட்டுனீங்க, நீங்க தானப்பா இது வரைக்கும் நடத்திருக்கிறீங்க, நீங்க தான் நடத்துறீங்க, நீங்க தான் முடிச்சீங்க, நீங்க தான் முடிச்சீங்க. கர்த்தர் உங்களை கொள்ளையிட சொல்றாரு. ஆவியில உணர்கிற கர்த்தர் உங்களை கொள்ளையிட சொல்லுகிறார். உங்கள் உத்தரவு இல்லாமல் எதெல்லாம் சுருட்டப்பட்டிருக்கிறதோ, திருடப்பட்டிருக்கிறதோ, ஆண்டவர் சொல்றாரு, உள்ள போ. சிக்லாகுக்குள்ள தாவீது உள்ள போன பொழுது சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் செய்து அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். நீங்களும் சகலத்தையும் திருப்புங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன், பாஸ்டரை ஆசீர்வதிக்கிறேன். வேறொரு பரிமாணத்தில் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க. வார்த்தைகள் இப்படி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த பூமியில் இதுவரைக்கும் எந்த தேவ மனுஷனும் பேசிராத மகத்துவம் பூத்த வார்த்தைகளை இந்த தேவ மனுஷனுடைய நாவில வச்சு சபையின் பீடங்கள் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. புறச்சாதி பாளையங்களில் ஒரு ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எச்சரிப்பின் சத்தம் ஆண்டவரே, வனாந்திரத்தில் ஒரு சத்தம் வந்தது, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு முன் அறிவிக்கப்பட்ட சத்தமாய் இந்த தேவ மனுஷனுடைய சத்தம் கர்ச்சனையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக சபைகளுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் நீங்க நடத்த போறீங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, ஸ்தாபனத்தை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு டாடி, உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. எங்க வாலிப பிள்ளைகள் உங்க மகிமையால மூடுங்க, உங்க மகிமையால மூடிக்கொள்ளுங்க. ஒரு ஆவிக்குரிய வஸ்திரத்தினால மூடுங்கப்பா. ஆவிக்குரிய கண்களை கொடுங்கப்பா, ஆவிக்குரிய செவிகளை கொடுங்கப்பா. வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.